இது பெட்ரோல் டேங்க்கு 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி 1 லிட்டர் ஊற்றணும். இது டீசல் டேங்க்கு வித் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணணும். இது 5 லிட்டர் கெப்பாசிட்டி 4 லிட்டர் ஊற்றணும். ரெண்டுமே 3/4 டேங்க்கு தான் இருக்கணும். ரெண்டுத்தையும் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். ரெண்டு முடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம் பம்ப் பண்ணுறோம். 2 டைம் பம்ப் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறோம், சுவிட்சை 2 வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் சுவிட்சை 2 வாட்டி நல்லா அழுத்துறோம். 3ஆவது வாட்டி இதை அழுத்திக்கிட்டு இங்கே கையை பார்த்தோம், இந்த சுவிட்சை அழுத்திக்கிட்டு இந்த நாபை ஆன் பண்ணுறோம். இதுதான் ஸ்டார்டிங் மெத்தடு. ஸ்டார்ட் பண்ணுறோம், இன்ஜினை ஓட விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணி இந்த புகையை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி ஸ்மோக்கெல்லாம் விட்டுட்டு புகையை க்ளோஸ் பண்ணோடனே இந்த ஏர் மூடியை வந்து லைட்டாக லூஸ் பண்ணுறோம். ஒரு லூஸ் பண்ணி ஏர் போனால் அடுத்த செகண்ட் கொஞ்சம் 2 செகண்ட் 2 செகண்ட் கழித்து இதை ஆஃப் பண்ணுறோம். மிஷின் தானே ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆன உடனே இந்த சுவிட்சை சென்ட்ரு பொசிஷன் தான் ஆஃப். இது சென்டரில் இருந்தால் ஆஃபு, ஸ்ட்ரைட்டு கீழே இருந்தாலும் ஆனு, மேலே இருந்தாலும் ஆனு, பூமியை பார்த்தாலும் ஆனு, வானத்தை பார்த்தாலும் ஆனு, சென்டர் இருந்தால் ஆஃப். மறுபடியும் இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பம்ப் பண்ண வேண்டியதுலாம் இல்லை, நம்ம டைரெக்டாக போகலாம். இந்த சுவிட்சை 2 வாட்டி அழுத்துகிறோம். 3ஆவது வாட்டி அழுத்திக்கிட்டே தான் இங்கே திறக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கட்டை வரல அழுத்திக்கிட்டே தான் இங்கே திறக்கணும். ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆஃப் பண்ணுறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் பம்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் பம்ப் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. இந்த 1 டைம் நீங்கள் பம்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 2ஆவது பம்ப் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. இந்த மூடியை ரிலீஸ் பண்ணாத வரைக்கும் பம்ப் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. எவ்வளோ வாட்டி வேணாலும் ஆஃப் பண்ணலாம், எவ்வளோ வாட்டி வேணாலும் ஆன் பண்ணலாம். இந்த ஏர் உள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ வாட்டி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், மறுபடியும் பண்ணுற பாருங்கள். நம்ம இது வந்து ரீசனாக பண்ணுறது, சரிங்களா? நம்ம தப்பாக ஆப்ரேட் பண்ணால் மிஷின் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கஷ்டப்படும். தப்பாக ஆப்ரேட் பண்ணுறது எப்படின்னா, நம்ம சுவிட்சை அழுத்தாமல் இந்த பெட்ரோலை திறந்துடுவோம். முதல்ல திறந்துட்டுங்களா பார்த்துக்கோங்க, மிஷின் ஸ்டார்ட் ஆகாது. டிமால்னும் ஸ்டார்ட் ஆகாது. அதுக்குள்ளே உள்ள பெட்ரோல் ஃபுல்லாக ஏறி இது வழியாக லீக்கேஜ் வரும். இதோ வருது பாருங்கள், இங்கேருந்து நல்லா பாருங்கள். இதோ என் கை பாருங்கள், கையில் ஃப்ளட் ஆகுது பாருங்கள். பெட்ரோலு எல்லா இடமும் போயிடும். இதோ லீக் ஆகுது பாருங்கள். நம்ம தப்பாக ஆப்ரேட் பண்ணால் இந்த மாதிரி ஆகும், மிஷின் ஸ்டார்ட்டே ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல பெட்ரோலை க்ளோஸ் பண்ணிடணும். பெட்ரோலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சுவிட்சை வந்து ஒரு 4 டைம் 5 டைம் அழுத்தி விடணும். நான் என்ன பண்ணுறேன் மட்டும் பாருங்கள், அழுத்தி விடுவேன். இந்த மிஷினில் இன்ஜின் தானாக ஸ்டார்ட் ஆகி நிற்கிற வரைக்கும் அழுத்தி தான் விடணும். இப்போ ஸ்டார்ட் ஆகி நின்றுடுச்சு. இந்த சவுண்டு நல்லா கேட்டுக்கோங்க. இது ஸ்டார்ட் ஆகி நிற்கிற வரைக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணி விடணும். ஸ்டார்ட் ஆகி நிற்கிற வரைக்கும் ப்ரெஸ் பண்ணி தான் விடணும். அதுக்கப்புறம் நம்ம ரீசனாக எப்படி பண்ணுவோம், அதேமாதிரி 2 வாட்டி சுவிட்ச் அழுத்துறோம். 3ஆவது வாட்டி சுவிட்ச் அழுத்திக்கிட்டே திறக்கணும். அவ்வளோதான். 2 வாட்டி இந்த சுவிட்சை அழுத்தி விடுறோம், முடிஞ்சுது. சரிங்களா?